ஒரு இயக்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் 80ஆம் வருஷம் வன்னிய சங்கத்தை துவங்கினார். 1980. 68 எங்கள் சென்னையா அண்ணன் அன்புமணி பிறக்கிறாரு. அப்போ பிறந்து வன்னிய சங்கம் துவங்கும் பொழுது அவர் வயசு 12 வயசு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இயக்கத்தை ஐயா அவர்கள் துவங்கும் பொழுது அவருக்கு ஒரு 21 வயசு. இப்போ இப்படி இந்த கட்சி துவங்குவதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு இருக்கிற கட்சி திமுக, அதிமுக மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தாய் இயக்கம்னு இருக்கும். அந்த கட்சிகளுக்கெல்லாம் தாய் இயக்கம்னு யாருன்னா தந்தை பெரியாருடைய திராவிட கழகம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தாய் இயக்கம் எது தெரியுமா? தாய் இயக்கம் கிடையாது, ஒரு தாய் தான். யார் அந்த தாய்? எங்கள் மருத்துவர் ஐயா தான். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே சுயம்புவாக பெற்றெடுத்த குழந்தை தான் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் சுயம்புவா மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார். நான் எல்லாத்தையும் சொன்னேன். நான் 18 முறை சிறைக்கு போயிருக்கிறேன். ஒரு முறை குண்டசாட்டம் நானும் ரத்னம் மண்டலில் 106 பேர் குண்டசாட்டம் இருந்தோம். எதுக்காக? மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்ய பொழுது நாங்கள் ரோட்டில் நின்று கோஷம் போட்டோம். அதனால எங்களை உள்ள போட்டாங்க. 35 வருஷமா ஐயா கூட பயணி 1989 காலத்திலிருந்து பயணிட்டு இருக்கோம். இது மாதிரி இப்படி இருக்கிற ஒரு நிகழ்வில் மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சிப்பது நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு வருந்தி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்றுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் ஜி.கே. மணி இருந்தார். 25 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 ஆண்டுகள் இருந்தார். 25 ஆண்டுகள் இருந்த தலைவரை எங்கள் ஐயா கூப்பிட்டாரு. மணி அப்படின்னாரு. ஐயான்னாரு, நீ நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா சின்னையா அன்புமணியை போட்டலான் இருக்கிறேன், நீ ஒதுங்கிங்கன்னு சொன்னார். ஐயா உடனே போகிறேன் ஒதுங்கிக்கையான்னு சொல்லிவிட்டு நடந்த பொதுக்குழுவில் சாமானியனாக இருந்தால் அழுவாங்க, மனவேதனைப்படும். உன்னகைத்த முகத்தோடு அன்றைக்கு அவரை முன்மொழிந்து கொண்டு வந்தவர் ஜி.கே. மணி அண்ணன். அவரை இன்றைக்கு படுத்துகிற அவமானம் சொல்லி மாளுமா? இப்போ நாங்கள்லாம் நல்லவர்கள் முந்தானத்து வரைக்கும். இப்போ மருத்துவர் ஐயா அவர்களோடு யாரெல்லாம் இணைகிறோமோ எங்களை முகநூலிலே தாக்குவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. முகநூலில் தயாராக இவன் ரவுடி, இவன் முடிச்சு வைக்கி, இவன் நடிகன், இவன் மொல்ல மாதிரி திருடன், இந்த மாதிரி. நேற்று வரை நாங்கள் நல்லவர்கள், இன்றைக்கு நம் மருத்துவர் ஐயா தான் எங்கள் தலைவர், அதற்கு அடுத்தபடியே நீங்கள் தான் தலைவர், எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அண்ணன் சின்னையா அவர்கள் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், விவேகானந்தர் சொல்லுவார், தலைவரை தேர்ந்தெடுக்க முன்பு 1000 முறை யோசி, தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு 2 நடக்கணும். என்ன நடக்கணும்? நீ செத்துட்டா அந்த தலைவரை மறந்துடணும், அல்ல அந்த தலைவர் மறைந்தால் நீ தலைவரை மாற்றுன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நான் ஐயாவை பார்த்து அரசியலுக்கு வந்தோம். நீங்களாம் யாரை பார்த்து அரசியலுக்கு வந்தீங்க? ஐயாவை பார்த்து மாவட்ட சேவை மாவட்டத்தில் அரசியலுக்கு வந்தாங்க. இவர்கள் இன்னைக்கு கெட்டவர்களா? நாங்கள் இன்னைக்கும் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்களுக்கு முதல் வேட்பாளர் எங்கள் அண்ணன் நீங்கள் தானா? ஐயா மாற்றி சொல்ல மாட்டார், கோபத்தில் சொல்கிறாரு, நீங்கள் தான். இன்றைக்கு 15 வருஷமா இந்த கட்சி நீங்கள் தான் வழிநடத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் நடத்துறீங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று பத்திரிகை மட்டும் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் அன்புமணி மாதிரி ஒரு நல்ல தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது, நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அப்படியே வாயில் போடுறது கூட எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை இப்போ ஐயாவை சொல்கிறீங்க, ஐயாவை சுற்றி 3 பேர் தீய சக்தின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுங்களா? ஐயா எங்கள் சின்னையாவை வழிநடத்துகிற சக்திகளை சொல்லட்டுமா? சொன்னோன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சேலம் கார்த்தியிலேருந்து ஆரம்பித்து எங்கே இது வரைக்கும் போகலாம். நான் போக விரும்பலை. அண்ணா உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அவருடைய கால் படாத இடம் இருக்கா? 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களிலே அவர் கால்படாத கிராமம் இல்லை. 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறார். 45 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இந்த வன்னிய சங்கம் கொடி போட்டிருக்கணும், கலசம் போடணும், மாம்பழ சின்னம் போடணும், இதெல்லாம் யாருங்க உருவாக்குனது?
மருத்துவர் ஐயாவுடைய தனிப்பட்ட சிந்தனையில் உருவானதான. அப்புறம் பெண்களை எங்க ஐயா என்ன சொல்ல தெரியுங்களா, நாங்கெல்லாம் போறோம்னு வச்சுங்க, எப்பா சின்ன பொண்ணா இருந்தோம்னு வச்சுங்க, இப்ப செல்லும் இருக்காரு, நடராஜ் இருக்காரு, நடராஜ் பார்த்தா சொல்லுவாரு, எப்பா உன் பெண் தேவதை என்ன காரணம், சின்ன பொண்ணு மேஜர் ஆகல, பெண் தேவதம் பாரு, ரத்தன சரி பெண் தெய்வம் பாரு, ரத்தனத்தை பார்த்தா கேட்பாரு, என்ன பார்த்தா கேட்பாரு, உன் பெண் தேவதை எப்படி இருக்கான்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் கல்லூரி படிக்கிறாங்க. இதுதான் ஐயா சொல்றது, இதுதான் ஐயா, இதுதான் பெண்கள் மேல அவர் வைத்திருக்கிற மரியாதை. இதை அண்ணா நாங்கள் மிக உயரிய தான் மதிக்கிற நீங்க போய் ஐயாவை இப்படி சொல்லமாண்ணா ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. அப்புறம் 2 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்களை தைலாவரத்தை விட்டு வெளிவரக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்றது. என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, உங்க ஐயாவை கருணை கொலை செய்யலடா பாவிகளான்னு என்ன கேட்டார். மருத்துவர் ஐயாவுடைய நெருக்கமான நண்பர், கருணை கொலை பண்றீங்களா பாவிகளா, தைலாவரத்திலே பூட்டி வச்சு அவரை தமிழ்நாடு முழுக்க சுத்தி 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 வந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையில மூத்த பத்திரிகையாளர். இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்காவில் இருக்கிறார். யாருன்னு தெரியும், குமரேசன் தெரியும், உங்க சேலத்தில் இருந்த பத்திரிகையாளர் தான். நம்ம நாங்களாம் அண்ணன் நினைக்கிற ஒரு பெரிய பத்திரிகையில இருந்தவர். இன்னைக்கும் ஆனர் வரையுமா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அமெரிக்காவில் தான் இருக்காரு. ஆமா அமெரிக்காவில் தான் இருக்காரு. அவர் சொன்னார் என்கிட்ட, எடா பாவிகளா, என்ன ரொம்ப உரிமையா பேசுவார், தம்பியும் பாரு அருளும் பாரு எப்படின்னா தலைவரம் பாரு திட்டுவாரு. அவர் சொல்றாரு, உங்க ஐயாவை 2 வருஷமா தயாரிந்த பூட்டி வச்சு கருணை கொலை பண்றீங்களாடா பாவிங்களா. யார் சொன்னது? ஐயாவுடைய நண்பர், ஒரு மூத்த பத்திரிகையாளர். நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். பாசமுரிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களது அன்பான இனிய காலை வணக்கம். நம்ம ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோட மிகுந்த மனவேதனையோட இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க சில செய்திகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா கண்கள் கலங்குகிறது, வாய் குளறுகிறது, இன்னும் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான மிகவும் வேதனையான மனநிலையை நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எப்படின்னா ஊமை ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த மக்களே வாழ்வு என்று இதுவரையில் எம்எல்ஏவோ எம்பியாவோ மத்திய அமைச்சராகவோ மாநில அமைச்சராகவோ எந்த ஒரு பதவிக்குமே ஆசைப்படாமல் தான் உருவான ஒரு இயக்கத்திலே என்னை மாதிரி ஒரு சாமானியனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு நம்ம மத்திய அமைச்சர்களாக பல பேர், இந்த எம்பிக்களாக பல பேர், எம்எல்ஏக்களாக இப்படிலாம் ஆக்கி அழகு பார்த்த என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி இந்த நாட்டை இதுவரையிலே ஆண்டவர்களான நம்முடைய முன்னாள், அதாவது இடஒதுக்கீடு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா கலைஞர் அவர்கள், அதற்கு அடுத்தபடியே அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அதே மாதிரி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், இப்படி இந்த நாட்டை ஆண்ட பல்வேறு தலைவர்கள், அதே மாதிரி நம்முடைய வாஜ்பாய் மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், இன்றைய பிரதமர் மோடி அவர்கள், இதுக்கு முன்பு ஆண்ட நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் போன்ற இது இந்தியா முழுக்க இருந்த தலைவர்கள்லாம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகளை, சொல்ல தயங்கிய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுடைய சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது, எங்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் உச்சகட்ட மனவேதனை. அப்படின்னா சொல்லியிருக்கார், நேற்று நடந்த கூட்டத்தில் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றார், மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவாக இல்லை, குழந்தை போல மாறிவிட்டார். தீய சக்திகள் 3 தீய சக்திகள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள். பொறுப்பாளர்களாக கொலைகாரன், கொள்ளைக்காரன், ரோட்டில் இழந்த பழம் விற்கிறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நியமனம் செய்கிறார்கள். அனைத்து அதிகாரமும் எனக்கே,
அண்ணன் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட நம்ம எதிர்க்கிறவங்கலாம் ஐயா அவர்கள் மீது என்ன அக்கறை, இப்படி இது உள்பட இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறத அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் செய்தான் பழக்கம். ஆனால் இன்றைக்கு தான் முதலிலே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த குற்றம் சுமத்தப்படுவது எங்களுக்கெல்லாம், நான் பாட்டாளி மக்கள் கட்சியினோட இணை பொதுச் செயலாளர் கூடத்தில் பேச விரும்பலை, பாட்டாளி மக்கள் எம்எல்ஏவாக பேச விரும்பலை. ஏன் நான் மருத்துவர் ஐயா அவர்களோடு 36 ஆண்டுகளாக அவர் அடியை பற்றி அரசியலே தெரியாத ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து என்னையும் ஒரு மனிதனாக்கி தலைவராக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்துருக்கிற ஐயா அவர்களுக்கு பற்றி இழிவு ஏற்படும் பொழுது எங்களால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. நான் என்னன்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். அங்கே அவர் செல்வம், எங்களுடைய அயோத்தியா பட்டணம் செல்வம், சேலம் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். அவர் மீது இதுவரையிலும் ஒரு 6-7 கேஸ் இருக்கும். உட்காருங்க, 6-7 கேஸ் இருக்கும். என்ன கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சமூகத்திலே பாடுபடக்கூடிய போராட்டங்களிலே கலந்து கொண்டதற்காக அவர் மேல ஒரு 6-7 வழக்குகள். ஒன்றிய கவுன்சிலராக 2 முறை இருந்தவர், அவரும் மனைவியும். ஒன்றிய சேர்மன் பதவிக்கு போனவர் தவிர கொடுத்து சின்ன வாக்கு வித்தியாசத்தை தோற்கடிக்கப்பட்டவர். இவர் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வி ராஜேந்திரன் அவர்கள், குளத்தூரை சேர்ந்தவர், மேட்டூர் மாவட்ட கவுன்சிலருக்கு நின்று கொஞ்சோண்டு தோத்தவர். வீரப்பன் ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு மக்களுக்காக ஆதரவாக இருந்தனால காவல்துறை அவரை கூட்டிட்டு போய் 2 கை 2 காலை உடைச்சி 6 மாதம் நம்முடைய சேலம் அரசு மருத்துவமனையிலே படுத்திருந்தவர். அவர் சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். இங்கே அண்ணன் எம்பி சதாசிவம் அவர்கள் 50 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் ஸ்டீல் பிளான்டில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நான் என்னத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு, வாதியாரோட பையன். நாங்கள் ஏதோ என்னால் முடிந்த சிறு சிறு தொழில்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் கதிராஜத்தனம், இவருடைய மாநகர் மாவட்ட செயலாளர். என்ன மாதிரி தான் சிறு வயதிலிருந்து இருக்கிறாரு. இவர் மேலே 10 கேஸ் இருக்குது. குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருந்தவர் 128 நாட்கள். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அடிதடி 75 கேஸ் கூட கிடையாது. எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மக்களுக்கான போராட்டங்களை கலந்து கொண்டது. இதனால இவர் மீது வழக்குகள், குண்டர் சட்டம். இவர் பச்சைமுத்து, இவர் தெற்கு மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் தெற்கு மாவட்ட செயலாளர். இவர் மாவட்ட கவுன்சிலராக கடந்த 5 ஆண்டுகள் பணியாற்றவர். இவர் பெரிய அளவில் ஜவுளி தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் எங்களுடைய தொப்பா கவுண்டர், நம்முடைய எடப்பாடியினுடைய சேர்மனாக 10 ஆண்டுகள் 2 முறை இருந்தவர். எடப்பாடியில் சேர்மனா 10 வருஷம் இருந்தவர். அவரு மருத்துவர் ஐயா. அவர் ட்ரௌசர் போட காலத்துல ஐயாவே தெய்வம் தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் மேல பல வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குமே இந்த அரசியல் வழக்கு தான். இவர் தம்பி கோவிந்தராஜன் சொல்லிட்டு கோவிந்தன், இவர் சர்க்கா கொல்லப்பட்டி சேர்ந்தவர், தலாப்பட்டி சேர்ந்தவர். இவர் மீதும் 6 வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குகளும் கட்சி வழக்குகள். இவரும் டிராயர் போட காலத்திலிருந்து மருத்துவர் ஐயாவோடு பயணிப்போர் கோவிந்தன். அடுத்தபடி லட்சுமணன், இவர் 2 முறை ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர். வீரபாண்டி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர். இவர் மாவட்ட தலைவர், இவர் மாநகர மாவட்ட தலைவர், அவர் தெற்கு மாவட்ட தலைவர், இவர் வடக்கு மாவட்ட தலைவர். லட்சுமணன், இவர் மேலும் 10 கேஸ் இருக்குது. என்ன கேஸுன்னு கேட்டீங்கன்னா, எங்க மருத்துவர் ஐயா மதுக்கடைகளை மூடணும்னு சொன்னாரு. ஸ்டீல் பிளான்ட் இருந்த மது 2 சாராய கடையை அடிச்சு உடைச்சு சிறைக்கு போயிட்டு வந்தவர். இவருடைய வரலாறு. அவர் தம்பி செந்தில்னு சொல்லிட்டு, அவர் 2வது தலைமுறை அரசியல்வாதி. எப்படின்னா, ஓமலூர் சேலம் நம்முடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர். அவங்க அப்பா துரைசாமின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவே மருத்துவர் ஐயா ரொம்ப நெருக்கமானவர். இவர் பிறக்கும் பொழுதே பாட்டாளி மகிழ்ச்சி. அவர் தமிழன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு 5 இடங்கள்ல ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. இன்னொரு கிழக்கு மாவட்ட செயலாளர், அவரு கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் சொல்லிட்டு, அவர் அரசியல் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் 40 ஆண்டுகள் மருத்துவர் ஐயாவே தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். ஒன்றிய பல்வேறு பதவிகள் வகித்தவர். இப்ப இங்க இருக்கிறவங்க நாங்கள் கூட கேட்கிறோம், காவல்துறை எல்லாமே உங்க நண்பர்கள் தான். நடராஜிங்க வா,
காவல்துறை அனைவரும் உங்களுக்கு நண்பர்கள் தான். நீ கேட்டுங்க, எங்க மேல யார் மேல என்ன வழக்கு இருக்குது, எங்க மேல எத்தனை பேருக்கு மேல கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்கிறது, யாரு நாங்க ரோட்ல இழந்த பழம் விற்கிறோம் அப்படின்னு சொல்றது கேளுங்க. சரி, இழந்த பழம் தெருவில் விற்கிறவன் கேவலமானவனா? தெருவில் இழந்த பழம் விற்கிறவன் கேவலமானவங்களா? நான் கேட்கிறேன். அவனும் ஒரு பாட்டாளி, ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி அஸ்தி கலவை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர் இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை இன்னைக்கு அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம்.